வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் செகண்ட் சாப்டரில் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் கொஸ்டின் நம்பர் 16 என்ன அப்படிங்கிறது என்ன செய்ய போகிறோம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். A object is thrown with the initial speed 5 meter per second with an angle of projection 30 degree. What is the height and range reached by the particle? ஸோ ரொம்ப ஈஸி. டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன். ஹைட் அண்ட் ரேஞ்சோட ஃபார்முலாவில் சப்ஸ்டிடியூட் பண்ணால் ஆன்சர் என்ன அப்படிங்கிறது என்ன செய்ய போகுது, கிடைக்க போகுது. வியோட வேல்யூ என்னன்னு பார்த்துக்கோங்க, 5. ஸோ இனிஷியல் ஸ்பீடு, இனிஷியல் வெலாசிட்டி வி கிடையாது, யூவோட வேல்யூ வந்து 5 ms பவர் -1 அண்ட் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் தீட்டாவோட வேல்யூ வந்து 30 டிகிரி. இந்த ரெண்டும் தான் டேட்டா. ரெண்டு வேல்யூவே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறோம். இது 2024 மார்ச் பப்ளிக் கொஸ்டின் பேப்பரில் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். ஹெச் மேக்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? யூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 2g. ஃபார்முலாவை நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். யூவோட வேல்யூ எவ்வளவு? 5. இனிஷியல் வெலாசிட்டி, அப்போ யூ ஸ்கொயர்னா 5 × 5 அண்ட் சைன் தீட்டா, சைன் 30 டிகிரி. சைன் தீட்டானா சைன் 30 டிகிரி, ரைட்? சைன் 30க்கு வேல்யூ என்ன? 1/2. ஓகேவா? ஸோ இந்த 1 மேலே எழுதிட்டு 2 டினாமினேட்டரில் எழுதலாம். ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டா, அப்போ 1/2 2 டைம்ஸ் எழுதலாம். இப்படி எழுதலாம், தப்பு இல்லை. கீழே ஒரு 2g இருக்குது, அந்த 2 அப்படியே இருக்கும். இந்த ஜிக்கு பதிலாக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா 10ன்னு எடுக்க போகிறோம். இந்த ஜிக்கு பதிலாக 10ன்னு எடுத்தோம் அப்படின்னா தான் சம்மு ரொம்ப குயிக்காக முடியும், குயிக்காக ஆன்சர் கொண்டு வர முடியும். நீங்கள் 9.8ன்னு வச்சு செஞ்சீங்க அப்படின்னா ஆன்சர் வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ இப்போ எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஒரு 5ஐயும் இந்த 10ஐயும் கேன்சல் பண்ணால் 2 கிடைக்கும். இப்போது நம்ம இன்னொன்று என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்போ பாருங்கள், மேலே நியூமரேட்டரில் 5 மட்டும்தான் இருக்குது, டினாமினேட்டரில் 2 × 2 வந்து 4 டைம்ஸ் இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட 16 கிடைக்கும். 5 16ஆல் டிவைட் பண்ணாலும் ஆன்சர் கிடைக்கும். அப்படி டைரெக்டாக டிவைட் பண்ணுங்கள், ஆன்சர் என்னங்கிறது வந்துடும். பட் இங்கே இருக்கிற எக்ஸாக்ட் ஆன்சர் வராது, பக்கத்தில் உள்ள ஆன்சர் தான் வரும். ஏன்னா நம்ம 10ன்னு வச்சு செய்கிறோம். 9.8க்கு பதிலாக ஜியோட வேல்யூ 10ன்னு வச்சு செய்கிறோம். இன்னொரு மெத்தடும் நான் சொல்கிறேன், உங்களுக்கு அது பிடிச்சிருந்தேன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். 2ஐயும் 5ஐயும் டிவைட் பண்ணலாம், 2.5 கிடைக்கும். 5ல் பாதி 2.5. மறுபடியும் 2ஐயும் 2.5ஐயும் கேன்சல் பண்ணலாம், 1.25 கிடைக்கும். இதெல்லாம் நம்ம மெமரி பண்ணியே வச்சுக்கலாம், ஞாபகத்திலே வச்சுக்கலாம். ஓகேவா? 2.5ல் பாதி 1.25 கிடைக்கும். இப்போது நீங்கள் இந்த 1.25ஐ 4ஆல் டிவைட் பண்ணால் போதும். ஸோ இந்த நம்பர்லாம் ரொம்ப ரொம்ப சிறுசு வருது இல்லையா, சிறுசாகுது இல்லையா, அவ்வளோக்கவ்வளோ நமக்கு இந்த கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ்லாம் குறையும். 5ஐ 16ஆல் டிவைட் பண்ணுறதை விட இந்த 1.25ஐ 4ஆல் டிவைட் பண்ணுறது ஈஸி. இப்போ பாருங்கள், 1.25 இருக்குது. இதை ஜஸ்ட்டு கீழே டினாமினேட்டரில் 2 × 2 இருந்துச்சு, அதை மல்டிப்ளை பண்ணி 4ஆல் டிவைட் பண்ணிடுவோம். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு 2 டிஜிட் எடுக்கணும், பாயிண்ட்டுக்கு அடுத்துள்ள டிஜிட் எடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் வந்துச்சு. ஸோ 0 போட்டு பாயிண்ட் வச்சிடணும். 12 3 4s are 12. கழிச்சிங்கன்னா 0, 5ஐ கீழே இறக்கணும். 1 4 is 4, ரிமைண்டர் 1, 10 கிடைக்கும். 2 4s are 8. இப்போ 10 - 8, 2 கிடைக்கும், 20 ஆகும். இப்போ 5 4s are 20. 0.3125, 0.3125 இங்கே இருக்க வேல்யூக்கு பக்கத்தில் இருக்கிற வேல்யூ கிடச்சிருச்சு. உங்களுக்கு வந்த வேல்யூவை நீங்கள் எழுதலாம், தப்பு இல்லை. இப்போ அதே மாதிரி ஆரோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிப்போமா? அதோட ஃபார்முலாவில் சப்ஸ்டிடியூட் பண்ணோம். ஹெச் அண்ட் ஆருக்கு ஃபார்முலா கன்ஃபியூஸ் இல்லாமல் படிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. யூ ஸ்கொயர், அப்போ 5 × 5 சைன் 2 தீட்டா, அப்போது தீட்டாவோட வேல்யூ எவ்வளவு? 30. 30ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளவு? 60. அப்போது சைன் 60. ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டாவுக்கும் சைன் 2 தீட்டாவுக்கும் வித்தியாசம் இருக்குது. சைன் 60யோட வேல்யூ எவ்வளவு? √3/2. இங்கேயும் அதே மாதிரி இந்த √3ஐ மேலே போட்டுட்டு 2ஐ கீழே போடலாம். ஜியோட வேல்யூ வந்து 10. போன சம் மாதிரி 1 5 is 5, 2 5s are 10.
இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன செய்யலாம் அப்படின்னா √3க்கு வேல்யூ வந்து 1.732 அதை சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். இப்போ நான் இதை டெலீட் பண்ண போகிறேன். என்னென்ன வேல்யூலாம் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. மேலே ஒரு 5 இருக்குது, √3 இருக்குது, கீழே ஒரு 2 × 2 இருக்குது. 5 × √3க்கு பதிலாக 1.73 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். கீழே 2 × 2 2வையும் இதையும் கேன்சல் பண்ணுங்கள். 0.8 2s are 16 6 6 கிடைக்கும். மறுபடியும் 2 வச்சு கேன்சல் பண்ணுங்கள். 0.433 கிடைக்கும். 0.433யும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணால் வேல்யூ ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக வரப்போகுது. 5 3s are 15 ரிமைண்டர் 1 5 3s are 15 + 1 16 ரிமைண்டர் 1 4 5s are 20 21. எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும்? 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். இங்கே 2.2 கிடச்சிருக்கு, இங்கே 2.1 கிடச்சிருக்கு. பக்கத்தில் உள்ள வேல்யூ தான் கிடச்சிருக்கு. ரீசன் அதே ரீசன் தான், நாம் ஜிக்கு பதிலாக வேல்யூ 10ன்னு வச்சு செஞ்சதுனால. ஸோ இப்போ உங்களுக்கு கிடச்ச ஆன்சரை எழுதுங்க. சில டீச்சர்ஸ் ஃபுல் மார்க் கொடுப்பாங்க, சில டீச்சர்ஸ் ஒரு ½ மார்க் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ என்னோடய சஜஷன் என்ன அப்படின்னா, எனக்கு 3 out of 3 கன்ஃபார்மாக வேணும் அப்படின்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஜிக்கு பதிலாக 9.8ன்னு வச்சு செஞ்சு ஆன்சர் கொண்டு வாங்க. எனக்கு 2 மார்க் 2.5 மார்க் வரைக்கும் கிடச்சா போதும் அப்படின்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்கிற மாதிரி ஜிக்கு பதிலாக 10ன்னு வச்சு செய்யுங்க. தட்ஸ் ஆல். தேங்க்யூ.